நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. தனுஷ் அவர்களை மென்ஷன் பண்ணது ஸ்பெசிஃபிக்கலாக இருக்காது. இது வந்து பப்ளிக்ல தனுஷ் மேலே ஒரு பழிவர்த்தனை. ப்ரொடியூசர் கவுன்சில் வர்சஸ் நடிகர் சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஷ் ஆன மாதிரி தெரிஞ்சது. வந்து ஒரு சினிமா அரசியல் இல்லை. ரெட் கார்டு கொடுத்தவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பேருக்கு ரெட் கார்டும் போடுறாங்க, அதை மீறி சிலரும் போகிறாங்க. ஏதாவது நடிக்கிற உணர்வு வச்சுருந்தா அந்த ரெட் கார்டுக்கான பெரிய ஒரு ஹீரோ வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிர்ணயிப்பாங்களா இல்லைனா ப்ரொடியூசர்ஸ் நிர்ணயிப்பாங்களா? சம்பளம் வந்து ஹீரோ அவங்க நிர்ணயிக்கிறது தான். நீங்கள் 200 கோடி பட்ஜெட்டில் 100 கோடி கொண்டு ஹீரோ கொடுத்துட்டு நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த படமும் ஷூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பின்னாடி வேறு. ரஜினி சார் டான்ஸ் ஆடினதை பற்றி விஷயத்த பேசியிருந்தீங்க. ரஜினி போய் எங்கே அம்மா வீட்டில் ஆடிட்டாரு, பிடிக்கல, அது படத்தை பார்க்காது. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா டைரக்டர் பேரரசு சார் அவர்கள் கூட தான். ஸோ வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு சில நாட்களாகவே வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலேருந்து வெளியான ஸ்டேட்மெண்ட் குறித்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாகிட்டு இருக்கு. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு இயக்குனர் சங்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு முன்னணி இயக்குனர் நீங்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுடைய கருத்து. இல்லை, இப்போ சினிமா துறை அப்படின்னா இன்றைக்கி வெளிப்பார்வைக்கு வந்து புதுசாக பணம் புழங்குற இடம், அது ஒரு வேறு உலகம், வசதியான உலகம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குது. அது வந்து ஒரு சிலருக்கு தான். மார்க்கெட் உள்ள சில நடிகர்களுக்கு, மார்க்கெட் உள்ள சில நடிகைகளுக்கு, ஒரு மார்க்கெட்டில் உள்ள சில இயக்குநர்களுக்கு, இதுதான் அவங்கள பொறுத்து தான் கொஞ்சம் வசதியாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப நெளிஞ்சிருச்சு. ஏன்னா வருஷத்தில் 100 ரோடு வந்தால் அதில் ஒரு 5-6 படம் தான் வெற்றி படமாக இருக்குது. அதில் ஒரு 10 படம் தான் போட்ட காசு எடுக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மேக்ஸிமம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதும் பிரச்சனையாக இருக்குது, ரிலீஸ் ஆனால் மக்கள் கூட்டமும் வர மாட்டேங்குது. அதனால் ரொம்ப ஒரு நலிந்த தொழிலாக போச்சு இன்றைக்கி சினிமா. இதில் யாருக்கு ஆபத்து, யாருக்கு நஷ்டம், யாருக்கு கஷ்டம் அப்படின்னா முழுக்க பிடிச்சிருக்கு தான். ஓகே ஓகே. முன்னெல்லாம் பிடிச்ச சம்பாதிக்காளர் இருந்தாங்க. இன்றைக்கி பிடிச்சிருக்கு தான் போட்ட காசு வருமாங்கிற ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நடிகர் வந்து பேசுகிற சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாங்க, இயக்குநர்கள் வந்து பேசுகிற சம்பளத்தை வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் சம்பளம் முன்னப்புன்னா இருக்கும், அதுவும் பஞ்சாயத்துக்கு வந்து வாங்கி கொடுத்துருவோம். அப்படின்னா பெப்சி தொழிலாளர்கள் மேக்ஸிமம் அவங்க என்ன உழைச்சாங்களோ அதுக்கான அது அமௌண்ட்டு வந்துடும். இல்லைன்னா கூட பெப்சி மூலியமாக வாங்கிடுவாங்க. அதனால் டெக்னீஷியன் வந்து காசெல்லாம் அவங்களுக்கு வந்துடுது, நடிகர்களுக்கும் வந்துடுது. இவங்களுக்கெல்லாம் படி அளந்த சம்பளம் கொடுத்த புடிச்சருக்கு அவங்களுக்கு போட்ட காசு வருதா? ஓகே, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ இன்றைக்கி வந்து புடிச்சர் வந்து இன்றைக்கி அவங்கள காப்பாற்றிக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அவங்களுக்கு அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம வந்து தயாரிப்பு செலவை கம்மி பண்ணணும். நம்ம தயாரிப்பாளர் வந்து நமக்கான ஒரு விதிமுறையில் போட்டுக்கணும். ஓகே, இப்படியே போச்சுன்னா டோட்டல் சினிமா அழிஞ்சிக்கிற மேட்டரில் அதான் இன்றைக்கி சில அறிக்கைகள் அவங்களுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஓகே சார். இப்போ அந்த அறிவிப்பில் கூட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா, பெரிய படங்கள், அதாவது பெரிய ஹீரோஸ் நடிக்கிற பெரிய பட்ஜெட் ஃபிலிம் எல்லாமே ஒரு 8 வாரம் கழித்து தான் ஓடிடிக்கு வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதோடைய காரணம் லாப நோக்காக தானே அது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து தியேட்டருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. தியேட்டருக்குன்னு பிஸ்னஸ் பண்ணி அந்த தியேட்டருக்கு அவங்க வாங்குகிற தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அந்த காசை எடுக்கணும். நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2வது வாரமே நீங்கள் ஓடிடி இது ரிலீஸ் பண்ணி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணால் இங்கே வீட்டில் உட்காந்து பார்த்துட்டா இவன் தியேட்டருக்கு வருவான். அப்போ அவனுக்கு விற்றுருக்கும்ல, அவன் காசு எடுக்கும்ல, அவன் காசு எடுக்க நம்ம வழி பண்ண முடியல. நம்மளே தடையாக இருக்கும்போது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரமாட்டான் தியேட்டருக்கு. அப்போ தியேட்டரில் அவங்க வசூல் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். அது ஒரு தொழில் தருமம். அது பெரிய படத்துக்கு மட்டும் இல்லை, சிறிய படத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா சிறிய படம், ஏன்னா சில சிறிய படங்கள் வந்து ஃபஸ்ட் இதில் பெரிய விட சிறிய படம்ங்கிறது ஒன்றில் செய்யுது. ஓடுற படம் ஓடாத படம் தான். ஓடாத படம். அப்போது
சிலது பெருசாக நினைப்போம், பெரிய உடம்பு பெரிய ஹைப் இருக்கும், டக்குன்னு அடுத்த வாரமே தேட்டர் காலி ஆயிரும், படம் சரியில்லை அப்படின்னு ஊற்ற போக மாட்டான். அப்போ அவங்க அது 3 வாரமாக ஓட்டிட்டு விற்றுக்கலாம். ஆமாம் ஏன்னா முடிஞ்சு வச்சு. அதே மாதிரி சின்ன படங்கள் இருக்குல்ல, சின்ன படங்கள் வந்து ஒரு 2 வாரம் நடப்போம், மக்கள் பிடிச்சி போய் புக்க போயிடும். ஓகே, மொத்த லாபமே வந்து தியேட்டர்ல இருந்தா எடுக்க முடியுங்கிற. அப்போ சின்ன படங்கள் ஓட ஆரம்பிச்சுன்னா அப்போ அதுக்கும் ஓட ஆரம்பிக்கும் போது நீ ஓடிடி பிளான்ல அடுத்த வாரம் கொடுத்துட்டுனா இதுவும் போச்சு. அதனால் சிறிய படம் பெரிய படம்லாம் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அவங்க கொடுக்கணும். இப்போ அதில் தொடர்ந்து பார்க்கும்போது அதில் இன்னொரு விஷயம் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, சில நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வந்து ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு படங்களில் இன்னொரு நிறுவனத்துலேயும் போய் அட்வான்ஸ் வாங்கி அந்த படத்தையும் பண்ணுறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 2-3 படங்கள் பண்ணுறதுனால சில ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு இழப்பு வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு படத்துக்கு மட்டும் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே தானே ஆக்கப்படுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு 10 நாள் ஷெடியூல் இருக்கும் ஒரு படத்துக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு மிச்சம் ஒரு 10 நாள் அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னா அதை இன்னொரு படத்துக்கு கூட கொடுக்குறதுக்கு அவங்க யோசிப்பாங்க இல்லையா, அவங்க சைட்லேருந்து. ஸோ இப்படி ஒரு பக்கம் தான் நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அங்கே மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை? அது அப்படி சாத்தியப்படாது. ஏன்னா ஒரு பிடிச்சிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டா இந்த படத்தை ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தா இன்னொரு படத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணாதான். அது பொதுவான விதியாக வராது. ஓகே, பொதுவான விதி இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் சம்பளம் பேசியிருக்கு, இவ்வளோ அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்கு, இத்தனை நாள் காலிஸ்ட் வாங்கியிருக்கோம், இதுதான் வருமே தவிர இந்த படத்தை முடிச்சுட்டு தான் இந்த படத்துக்கு போங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வராது, அக்ரிமெண்ட் வராது. ஆனால் சில அக்ரிமெண்ட் அது தேவைப்பட்டால் இப்போ அப்போ போடுவாங்க. எப்படின்னா சில ஹீரோனி சில டேட்டா அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்குவாங்க. ஓகே, இந்த படம் முடிஞ்சு எந்த படத்துக்கு போனாலும் எங்கள் அனுமதியோட போகணும். ஓகே, புரியுது. இதுக்கிட்ட எங்கள் படத்துக்கு எங்கள் பேனருக்கு கால்ஷீட் கிடைச்சா இங்கே கொடுக்கணும். அப்போ என்ன அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க, அறிமுகப்படுத்தி அதுக்கான பலனை அறுவடை பண்ணுறதுக்கு போடுவாங்க. அதுக்கு உடன்பட்டால் அந்த நடிகை சைன் பண்ணி நடிக்கலாம், இல்லைன்னா இல்லை. எதுவுமே உடன்பட்டா தானே. அதே மாதிரி ஹீரோக்களுக்கு வந்து ஒரு படம் முடிச்சுட்டு தான் போங்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, என்ன எங்களுக்கு கொடுத்த கால்ஷீட்டில் இப்போ காசு கொடுப்பாங்களே, ஆகஸ்ட்டில் ஒரு 5 நாள், அப்புறம் செப்டம்பரில் ஒரு 10 நாள், டிசம்பரில் ஒரு 5 நாள் இப்படி கொடுத்தாங்கன்னா அந்த கால் ஷீட்டை வந்து நீங்கள் எங்களை விட்டுட்டு இன்னொரு படத்துக்கு போகக்கூடாதுங்கிறது சரியான ஒரு நிபந்தனை. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லேயுமே வந்து தனுஷ் அவர்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து ஒரு படத்தில் இல்லாமல் நிறைய படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட கொலாபரேட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸோ இல்லை வேறு ஏதோ டேரக்டர்ஸோ எங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக தனுஷ் அவர்களை மென்ஷன் பண்ணதுக்கு ஸ்பெசிஃபிக்கெலாம் இருக்காது, அப்படி பண்ண மாட்டாங்க, அது பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அவருக்கு கோர்ட்டுக்கே படம். ஏன்னா அதுதான் கார்த்தி அவர்களுமே நடிகர் சங்கம் சார்பாக பேசும்போது அந்த விஷயங்களை சொன்னாங்க. எங்கள்கிட்ட நேராக புகார் அளிச்சிருக்கலாம், நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருப்போம். பட் அவங்க நேரடியாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தது எங்களுக்கே ஒரு ஷாக். இல்லை, அது ஒரு கார்த்தி சொல்ல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இது நடிகர் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ நடிகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கும் போது நீ நடிகர் சங்கத்தையும் அணுகிருக்கலாம். சார் இந்த மாதிரி 5 குடிச்சிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, இது இல்லாமல் டக்குனு அவரோட புதுசாக வாங்கினாட்டு போகும்போது உங்களுக்கு பாதிப்பாங்க, ஏன்னா வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இருக்கலாம். டக்குனு இப்போ ஒரு 5 கோடி வாங்கி அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, 5 கோடி வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம். வட்டி கணக்கு போட்டாலே பெரிய அமௌண்ட் ஆகிடும். அதுவே வர லாபத்தில் அதே போயிடும், வட்டியே போயிடும். அப்போது அது நீங்கள் ஒரு நடிகரை பற்றி ஒரு சின்ன விஷயம் இருக்குது, ஷூட்டிங் இல்லை டேட்டா வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது பெரிய ஒரு டாபிக். கொடுக்காம போகக்கூடாதுங்கிறது பெரிய டாபிக். அப்போது பெரிய ஒரு பஞ்சாயத்து பெரிய ஒரு புகார் இருக்கும்போது நீங்கள் நடிகர் சங்கத்தில் அவங்க கலந்து ஆலோசிச்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா கலந்து ஆலோசிக்காமல் முடிவெடுத்ததுங்கிறது நாங்கள் கண்டிக்கப்படத்தக்கது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா விஷயமுமே எங்ககிட்ட கலந்து ஆலோசிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடும்போது எங்கள்கிட்ட கொஞ்சம் பேசியிருக்கலாம். ஏன்னா ஆமாம், ஏன்னா ஷூட்டிங் நிறுத்த சொல்கிறாங்க, சீக்கிரமாக முடியும்னு சொல்கிறாங்க, புதிய படங்கள் தொடங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ தன்னிச்சையாக அவங்க முடிவெடுத்ததை ஒரு டேரக்டராக நீங்கள் எப்படி சொல்லுவாங்க? இல்லை, தன்னிச்சையாக முடிவெடுத்தது அது கொஞ்சம் தவறு தான். ஓகே, ஏன்னா நடிகர் சங்கத்தோட சம்மந்தப்பட்ட புகார் வந்து அங்கே பேசியிருக்கலாம். அங்கே பேசி அவங்க தனுஷ் கேட்டிருப்பாங்க, சார் இந்த மாதிரி புகார் சொல்கிறாங்கன்ட்டு. அவர் அது விளக்கம் சொல்லிப்பார். அவர் சொல்கிற விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுறதா ஏற்றுக்கொள்ளப்படாதாங்கிற அவங்க சைட்லேயே பேசி முடிச்சு விஷயம்.
இது வந்து பப்ளிக்ல இப்போ தனுஷ் மேல ஒரு ஒரு பழி வர்த்தனை. கண்டிப்பாக. அப்போ அவங்க நாளைக்கு தனுஷ் மேல நியாயம் இருக்கும்போது நீங்கள் எப்படி தொடப்பீங்க? புரியுது புரியுது. அதனால இப்போ உள்ள இயக்குனர் சங்கம் ஏதாவது 2-3 டேரக்டர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக இயக்குனர் மேலே படிச்சு பார்த்தா இயக்குனர் மொத்த பேருக்கு சாட்சிங்க எங்களுக்கு. அப்போ சார் இந்த டேரக்டர் இப்படி பண்ணியிருக்காரு சார் அப்படின்னு எங்களுக்கு ஒரு மெயிலில் மெசேஜ் அனுப்புனா நாங்கள் கூப்பிட்டு கேட்பேன் சார். அவங்க சில ரீசன் சொல்லுவாங்க. அப்போ நான் பேசி அங்கே முடிச்சு அது நிறைய நடக்கும். நிறைய இந்த சங்கத்தில் நிறைய பஞ்சாயத்து அதிகமாக நடக்கும். அப்போ இது வரைக்கும் எங்களுக்கும் இயக்குனர் தயாரிப்பு சங்கத்துக்கும் இதுதான், அவங்க ஏதாவது இயக்குனர் மேலே ஒரு புகார் வந்தால் அவங்க டக்குன்னு எங்களுக்கு அனுப்பிடுவாங்க லெட்ரு. ஸோ இந்த மாதிரி புகார் வந்திருக்கு, நாங்கள் டேரக்டர் பேசுவோம். பேசும்போது நம்ம டேரக்டர் மேலே நியாயம் இருக்கா இல்லை புடிச்சு மேலே நியாயம் இருக்கா, தப்பு யாரு மேலே தெரிஞ்சுவோம், நமக்குள்ளே முடிச்சுவோம். இது தெரியாது. அது கொஞ்சம் அது நியாயமான விஷயம். நானும் அதான் கேட்குறேன் சார். ஏன்னா தன்னிச்சையாக முடிவெடுக்கும் போது இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு வரும், இல்லைன்னா அவங்க கண்டனம் தெரிவிப்பாங்க, இவங்க சைட்லேருந்து கண்டனம் தெரிவிப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய கிளாஷ் ஆகுது இல்லையா? ஸோ இப்போவுமே பார்க்கும்போதுனா அந்த நடிகர் சங்கம் செய்தியாளர்களை சந்திச்சதுக்கப்புறம் இது வந்து எப்படி ஒரு போர்ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரொடியூசர் கவுன்சில் வர்சஸ் நடிகர் சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஷ் ஆன மாதிரி தெரிஞ்சது. ஸோ இது எப்படி சரியாகும் நினைக்கிறீங்க? எப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்? இது கலைஞர்களுக்கு கொடுங்க சார். இதில் வந்து எமோஷன் இருக்கும், ஃபீல் இருக்கும், ஈகோ இருக்கும், எல்லாமே இருக்கும். அது காலப்போக்கில் அவங்க பேச்சுவார்த்தையில் எல்லாமே சரியாக இருக்கும். இதோட பிரச்சனைலாம் தெரியவும் சந்திச்சிருக்கு. ஒரு டக்குனு அறிக்கை விட்டுன்னு அவங்களுக்கு ஈகோ வரும். புரியுது, கேட்காம கேட்டுக்கலாமுங்கிற அது நியாயம். அப்புறம் இவங்க ஏன் இல்லை கேட்டால் சரியாக வராது, இழுத்துட்டே இருக்கும், ஒரு முடிவுக்கு வரணும், இப்படி வந்தாத முடிவுக்கு வரும் அப்படின்னு பண்ணியிருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஏன்னா நான் பேசியிருந்தா அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒத்து வர மாட்டாங்க, பேசுவோம்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா நம்ம டக்குன்னு ஒரு போட்டுருவோம் அப்படின்னு இருக்கலாம். ஆமாம், என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு சினிமா அரசியல் இல்லை. இந்த கட்சி ஒன்று அறிக்கை விடுச்சு, அந்த ஒரு கட்சி ஒரு அறிக்கை விடுச்சுங்கிறது அரசியல் இல்லை. இது கலை குடும்பம் தான் இருக்குது, பழைய குடும்பம். அப்போ இதில் பேசிதான் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா சார், ஆகஸ்ட் 16 அப்புறம் எந்தவித புது படங்களும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுவுமே ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நஷ்டம் தானே ஏற்படுத்தும். ஏன்னா அந்த புதிய படம் தொடங்குறதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க, அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா அந்த படம் வந்து அந்த டைமில் தொடங்க இருந்திருக்கலாம். பட் இவங்க சொல்கிறதுனால பேச்சுவார்த்தையினால காலம் தள்ளி போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே அந்த ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? ஸோ இது எப்படி அவங்க ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, டைரக்டர், ஹீரோக்கள், டெக்னீஷியன் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. எப்பவுமே ஒரு ஸ்ட்ரைக்னா ஒட்டுமொத்த பேரும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ அதான் நீ சொன்ன மாதிரி இப்போ ஒரு படத்துக்குன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளானிங் நடக்கும். இன்னைக்கு அங்கே ரெடி பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் போகிறது. புரியுது, அதுக்கான ஆமாம். அதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு, டைரக்டருக்கு, மியூசிக் டைரக்டருக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து லொக்கேஷன் பார்த்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கு முடிஞ்சு அவங்க ஒரு ஓகே ஹீரோ அவங்க இந்த ஹீரோனுக்கு காம்பினேஷன், அப்போ ஹீரோயின்ட்டு அந்த டேட்டு வாங்கி, ஓகே அது வில்லன் காம்பினேஷன் அவங்கள்ட்ட வாங்கி, அம்மா கேரக்டர் இருக்கும் அவங்க டேட்டு வாங்கி, இது எல்லாமே எப்படி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள். ஓகே நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டு அடுத்த ஆகஸ்ட் ஒரு மாதத்தில் ஸ்ட்ரைக் அப்படின்னா இது 2 மாதத்துக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சரியான படம் அப்படின்னா அது வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடி 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி பிளானிங் நடக்கும். அது சரியான ப்ராஜெக்டாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் திடீர்னு சொல்லும்போது அப்போ அவங்க ஹீரோ கழிச்சிட்டு அந்த காம்பினேஷன் எல்லாம் செட்டு நீங்கள் கழிச்சிட்டிங்களா, திருப்பி 2 மாதம் 3 மாதம் ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு திருப்பி ஆரம்பிக்கும் போது இந்த காம்பினேஷன் கிடைக்காது. கிடைக்காது. அப்போ இன்னும் தள்ளும். நீங்கள் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் நீங்கள் சொல்லும்போது நாங்கள் ஒன்றா போக முடியாது. ஏன்னா இப்போ புதிய படம் ஆரம்பிக்கிறதுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்போ நவம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த படமும் ஷூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். இது பின்னாடி வேறும் எனக்கு ஸ்ட்ரைக்கு நடக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஹீரோக்கள் வந்து ஒரு 4 மாதம் ஒரு 6 மாதம் உட்காந்தா கூட உங்களுக்கு தெரியாது. அவங்க நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய டைரக்டர்லாம் தெரியாது. இந்த பெப்சி தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்க தான் அவ்வளோ தினக்கூலிகள். புரியுது. அன்னன்னைக்கு சம்பளம் வாங்கணும். இவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஷூட்டிங் போனால் தான் வீட்டு வாடகை, வீட்டு செலவு, இதுக்கெலாம் அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். இவங்களுக்கு போய் 3-4 மாதம் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப அவங்க வாழ்வாதாரம் பாதிச்சிட்டோம். ஓகே, ஆமாம். அதனால் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு நெறிமுறை, ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். ஒரு நம்ம எடுக்க தீர்மானம் வந்து புரிசு சாதகமாக இருக்கணும், புரிசுக்கு சேஃப்டியாக இருக்கணும். அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை, பண்ணணும். ஸ்ட்ரைக்கு மூலியமா தான் ஒரு தீர்வு வருங்கிறது எனக்கு உடன்பாடில். இப்போ தொழிலாளர்கள் நலன் கருதி
நீங்கள் தயவுசெய்து இந்த ஸ்ட்ரைக் இல்லாமையே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும். அது பெப்சியும் ஒத்துழைக்கணும், ஓகே தயாரிப்பாளர் சங்கமும் ஒத்துழைக்கணும், நடிகர் சங்கமும் ஒத்துழைக்கணும். ஓகே சார். இப்போ வந்து அதில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சில படங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த சம்மருக்குள்ளே முடிக்கணும், அதாவது 2025க்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி வந்து முடிப்பாங்க? ஏன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இப்போ நடிகர் விஜய் வந்து அடுத்த வருஷம் வந்து அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாரு. ஸோ அவருடைய 69வது படம், அதாவது அவர் கமிட் பண்ண படத்தை முடிக்கணும், கண்டிப்பாக அவர் சம்மருக்குள்ளே முடிக்கணும்னு நினைப்பார் இல்லையா? ஸோ அப்படி ஒரு டாப் ஹீரோ வச்சு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அதை எப்படி சார் முடிப்பாங்க? முடியாது, ஸ்ட்ரைக் வந்து அப்படி முடிக்க முடியாது. ஓகே ஓகே. ஸ்ட்ரைக் வந்து ஒரு 2 மாதம் இருந்துச்சுன்னா அப்படியே 2 மாதம் தள்ளும். புரியுது. 2 மாதம் அப்படியே தள்ளுங்கிறது கூட சொல்ல முடியாது. நான் சொல்லல, அடுத்தது ஆர்டிஸ்ட் காம்பினேஷனு, அதில் ஹிந்தி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சார். புரியுது. என்ன அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய மியூசிக் இருக்கலாம். என்ன இதெல்லாம் திருப்பி உங்களுக்கு பிடிக்கிறது ஒன்று சேர்க்கறது பெரிய கஷ்டம். அது அப்போ அதுலேயும் ப்ரொடியூசர்ஸ்க்கு நஷ்டம் தானே வாய்ப்பு. கண்டிப்பாக அந்த நஷ்டங்கள் வந்து நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் விஷயங்கள் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக்கில் அனௌன்ஸ் பண்ணால் தான் எல்லாருக்கும் ஒரு கண்ட்ரோலுக்கு வருவாங்கங்கிறது அவங்க நினைப்பாங்க. அது அது ஒரு வகையில் உண்மை. ஓகே சார். ஆனால் நடிகர் சங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஸ்ட்ரைக் பற்றி எதுவுமே பேசலைங்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்க வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோங்கிற எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நடிகர் சங்கம் வந்து அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து அவங்க வலு இருக்காது. புரியுது. ஏன்னா ஸ்ட்ரைக் அப்படின்னா 2 பேர் தான், ஒன்று ப்ரொடியூசர் இல்லைன்னா, ஏன்னா நீங்களே சொல்லி அவர் படம் கொடுப்பாரு, ஷூட்டிங் நீங்களே இல்லை, நான் ஒரு டைரக்டரு, என் புடிச்சர் வந்து நீங்கள் ஷூட்டிங் இல்லைன்ட்டாரு, இல்லை நான் போகிறேன்னா போபாரு காசை எடுப்பா கேமரா விட்டு வருவேன். அடுத்து பெப்சிக்கு ஸ்ட்ராங் இருக்குது. ஏன்னா பெப்சி தான் 23 கிராஃப்ட் இருக்குது. ஓகே. டைரக்டர் யூனியன், கேமரா யூனியன், எடிட்டர் யூனியன், ஆர்டர் யூனியன், ஒரு எழுத்தாளர்கள் சங்க யூனியன், ப்ரொடக்ஷன் யூனியன் எல்லாம் அடங்குனது. அங்கே ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க, 3 மாதம் ஸ்ட்ரைக் யாருக்கும் வேலை போகுதுன்னா போக மாட்டான். புரியுது. இந்த 2க்கும் தான் இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்த வலு இருக்கு. ஓகே. ஹீரோக்கள் வந்து வரமாட்டோம் சொல்ல முடியாது. புரியுது. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணு இதுவரை நடந்ததில்லை. ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா சார்? நடிகர்களுக்கும் சங்கத்துக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு இல்லை, மனக்கசப்பு இப்போ வந்துச்சு. புரியுது. மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, மனக்கசப்பு ஏற்பட்டுருக்கு. புரியுது. அதை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை தீர்ந்துடும். அந்த ரெட் கார்டுங்கிற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் கிளாரிட்டியாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ரெட் கார்டு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாச்சு, இவருக்கு ரெட் கார்டு பட் ஆனால் அவங்க ஷூட்டிங் போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ரெட் கார்டுக்கான வேல்யூ என்ன? ஸோ அது சரியாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கா அந்த ரெட் கார்டுங்கிற ஒரு விஷயம், அதை பற்றி. இப்போ ரெட் கார்டு அப்படின்னா தயாரிப்பு சங்கத்தில் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது அவங்க யாருக்கு கொடுப்பாங்க? ஒரு டைரக்டர் கொடுத்தாச்சுங்க, ஒரு டைரக்டருக்கு ரெட் கார்டு கொடுத்தாச்சு. ஓகே. அப்படின்னா எங்கள் சங்கம் வந்து அவரை ஒத்துழைப்பு பண்ண மாட்டோம் அப்படிலாம் இருக்காது. தயாரிப்பு சங்கத்தில் மற்ற தயாரிப்பு இருக்காங்களே, இவங்க இனிமேல் அந்த உறுப்பினர்கள், தயாரிப்பு சங்க உறுப்பினர்கள் யாரும் அந்த இயக்குனரை புக் செய்யக்கூடாது. ஓகே. ஒரு நடிகர் மேலே இந்த நடிகர் வந்து சரியான கால்ஷீட் கொடுக்காம 2-3 பிடிச்சி அழிச்சிட்டாரு, அப்போ இதுக்கப்புறம் இது யாராவது புக் பண்ணாலும் அவங்க அழிச்சிடுவாங்க அப்படின்னு படித்து என்ன பண்ணுவாங்க, இவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாச்சு. அப்போ தயாரிப்பு சங்கத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் அந்த ஹீரோவை போய் புக் பண்ணக்கூடாது. அப்படி புக் பண்ணி நீங்கள் ஷூட்டிங் போய்ட்டு அவங்க இப்போ பெப்சிக்கு ரெட் அனுப்புவாங்க, நாங்கள் ரெட் கார்டு கொடுத்துட்டோம், அது மீறி அவர் ஒரு ஷூட்டிங் போகிறாருன்னா பெப்சி என்ன நினைக்கும், அதுக்கு ஒத்துழைக்கும். புரியுது. ஒத்துழைச்சு அப்போ அந்த ஹீரோ நடிக்கிற படத்துக்கு பண்ணக்கூடாது, பெப்சி ஒத்துழை போகாதீங்க அப்படின்னா அவர் தனிமைப்படுத்தப்படுவார். ஓகே. அதை வந்து இங்கே பேருக்கு ரெட் கார்டும் போடுறாங்க, அதை மீறி சிலரெல்லாம் போகிறாங்க. அதுக்கான ரெட் கார்டு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு வலிமையை கொடுக்கலணும். புரியுது. அது எந்த நடிகரையும் அவங்க உணர வைக்கல. அது ஒன்றும் ஏதாவது நடிகரை உணர வச்சிருந்தா அந்த ரெட் கார்டுக்கான பெரிய ஒரு கண்ட்ரோலுக்கான ஒரு பெரிய ஆயுதம். ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ ரீசெண்டாக எஸ்டிஆர் அவர்களுக்கு இந்த ரெட் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பேசு பொருளாகவே ஆச்சு அது. ஆனால் அவருடைய படங்களில் நடிச்சுட்டு தான் இருந்தார். ஸோ இதையுமே கேட்டாங்க, ஒரு ரெட் கார்டு கொடுத்தவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. நான் அதனால தான் கேட்டேன், அது எந்த அளவுக்கு அதை அவங்க ஸ்ட்ராங்காகி இல்லை. நீங்க சொன்னீங்க பெப்சி வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க, நாங்க அதுக்கு பண்ண மாட்டோம், ரெட் கார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அங்க எப்படி வேலை நடக்குது? எப்படி நடந்திருக்கும்னா, அவங்க பர்சனலாக போயிருப்பாங்க, போயிட்டு ஒரு சாரி கேட்டிருக்கலாம், இது சரிமே சரியாக போவேன், அந்த குடிச்சிருக்கு என்ன லாஸ், அதெல்லாம் அமௌண்ட் நான் அவ்வளோ கொடுத்துட்றேன். இது வந்து ரெட் கார்டு வெளியே தெரிஞ்சிருக்கும். புரியுது. உள்ள பேசின சமரசம் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது. புரியுது உங்களுக்கு? அப்போ ஓகே, இன்னொரு குடிச்சிரு
என் படத்தில் இவ்வளோ லாஸ் ஆகி போச்சு, இவ்வளோ பண்ணிட்டாரு, எனக்கு இவ்வளோ கொடுக்கணும், கொடுக்காம போகக்கூடாது, அதனால ரெட் கார்டு போட்டிருந்தா எவ்வளோ, எனக்கு 5 கோடி தரணும், இந்தாங்க இப்போ 2 கோடி தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் தந்துடுறேன். அது அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க. அப்போ பொண்ணுறாங்க, சார் எனக்கு ஓகே ஓகே அவரை ஃப்ரீ பண்ணிங்க சார் அப்படின்னு அதை பிடிச்சி சொல்லிட்டாரு, ஃப்ரீ பண்ணிடுவாங்க. அதை அந்த அலௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. புரியுது. ஓகே, இதுவே அந்த ரெட் கார்டுங்கிற விஷயத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்கான ஒரு வழி கூட இருக்கும். சமரசம் வந்து வழி பண்ணும். ஓகே சார், இந்த மாதிரி நடிகர்களை பற்றி பேசும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்லேயுமே அதை குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு சில நடிகைகள் வந்து வாங்குற சம்பளம் இதர செலவுகளே வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு டிராபேக்காக இருக்குது, ஒரு நஷ்டமாக இருக்குது. அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடிய விஷயம். சினிமா ஷூட்டிங்கில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு நடிகரோ அவங்களுக்கு குறிப்பிட்ட அசிஸ்டண்ட் தான். இப்போ என்னென்னா உங்களுக்கு கம்பெனி அசிஸ்டன்ட்னு இருப்பாங்க, கம்பெனி மேக்கப் மேன், ஓகே கம்பெனி காஸ்டியூமர், இவங்க ரெகுலர் இருப்பாங்க. இப்போ கம்பெனி காஸ்டியூமருக்கு ஒரு சம்பளம் இருக்குது. ஓகே சார், ஒரு நாளைக்கு இவ்வளோன்ட்டு இல்லை படத்துக்கு பேசிக்குவாங்க. ஆனால் மேக்ஸிமம் அன்னன்னைக்கு கொடுப்பாங்க இதெல்லாம். அப்போ கம்பெனி மேக்கப் மேன் அவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குது. இது ஓகே. இப்போ கதாநாயகி என்ன பண்ணுவாங்க, அவங்க பர்சனல் மேக்கப் மேன் வச்சுப்பாங்க, பிரச்சனை இல்லை. அவங்க பர்சனல் காஸ்டியூமர் வச்சுப்பாங்க, பிரச்சனை இல்லை. அவங்க பர்சனல் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருப்பாங்க, பிரச்சனை இல்லை. அந்த அசிஸ்டண்ட்டு தான் எல்லா வேலையும் பார்க்கணும். சாப்பாடு எடுத்து வைக்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப்பு, தண்ணி எல்லாம் கொண்டு கொடுக்குறது. அவங்களுக்கு மேக்ஸிமம் 3 பேர் தான் ஒர்த்து. அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன காஸ்டியூமர், மேக்கப், கதாநாயகி, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சிகை அலங்காரம், ஹேர் ட்ரெஸ்ஸர். கதாநாயகி 4 பேர், ஹீரோவுக்கும் இப்போ நிறைய சில விற்கலாம் வைக்கும்போது தாடி வைப்பாங்க, அப்படியான அவங்க ஹேர் சொல்லுவாங்க. அப்போது 4-5 பேர் தான் ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கு கூட இருக்க முடியும். ஓகே, இந்த சம்பளம் என்னன்னா அவங்களுக்கு இவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை. என்னன்னா ஏன் காஸ்டியூமர் ஹீரோவே ப்ரொடியூசர்கிட்ட இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருனா அது எப்படின்னா, கம்பெனி கஸ்டமர் இருக்காருல்ல, உதாரணத்துக்கு அவர் கம்பெனி கஸ்டமர் ஒரு நாளைக்கு 2000 வச்சுங்களேன், இவங்களுக்கு நம்ம 10,000 முடிச்சுறாங்க. இது ஒரு என்ன நான் சொல்ல கம்மியாக சொல்கிறேன். புரியுது. இவர் பெரிய ஹீரோக்கள் பார்த்தா ஒரு நாளைக்கு இவங்க சம்பளமே 1 தாண்டுது, 1 லட்சம் வருது. புரியுது. எந்த புதுசு கொடுப்பான். அப்போ என்னன்னா இவங்களால கேட்க முடியல, பயப்படுறாங்க அடுத்த கூட கால்ஷீட் கிடைக்காது அப்படின்னு. அப்போ சங்கம் தான் அதை நிர்ணயம் பண்ணணும். நான் தனி ஒருத்தனா போய் பகச்சிக்கிறத விட சங்க ரூல்ஸ் கொண்டு வந்துட்டா சங்க ரூல்ஸ் சொல்லி போகிறான் மேனேஜர். இந்த சம்பளம் நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் பற்றி பேசியாங்க சார். ஹீரோ வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிர்ணயிப்பாங்களா, இல்லைனா ப்ரொடியூசர்ஸ் நிர்ணயிப்பாங்களா, இல்லைனா ஹீரோ கேட்குற விஷயம் கரெக்டு தானா? டாப் ஹீரோஸ் சம்பளம் வந்து ஹீரோ அவங்க நிர்ணயிக்கிறது தான். அவங்க நிர்ணயிக்கிறத விட இவங்க அதை விட நிர்ணயிச்சுவாங்க சில ப்ரொடியூசர் மார்க்கெட்டுக்காக. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹீரோவிட்ட வந்து கால்ஷீட் எடுத்துருக்கீங்க, அவர் வந்து 40 கோடி கேட்குறாரு. நான் டக்குன்னு வருவேன், சார் நான் 50 கோடி தரேன் சார், 7 கூட போட்டுருக்காரு. புரியுது. அப்போ இந்த அவங்க பார்க்குற ஓகே நம்ம அங்கே 40 நம்ம 50 வேல்யூ கூட இருக்குது அப்படின்னு அவங்க இந்த ஒரு ஹீரோட கால்ஷீட் வாங்குறதுக்கு சில ப்ரொடியூசர்கள் ஒரு போட்டியில் ஏறிடுது. அப்போது அவங்களுக்கு என்ன ஒர்த்துங்கிறது ஹீரோக்கும் தெரியாது, பிடிச்சது தெரிய மாட்டேங்குது. படம் ஆரம்பித்தா போதும்ட்டு ஆரம்பித்தா இப்படி தான் போகும். அப்போ இந்த ஹீரோக்கு இவ்வளோ சம்பளம், இந்த பட்ஜெட் என்ன பிஸ்னஸ் ஆகுது, பிஸ்னஸ் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது. ஆமாம், நீங்கள் 200 கோடி பட்ஜெட்டில் 100 கோடி கொண்டு இப்போ ஹீரோ கொடுத்துட்டு மற்ற ஒரு அப்புறம் 50 கோடி மற்ற ஆர்டிஸ்ட்லாம் ஹீரோயின் இதெல்லாம் அது போயிடுது. மிச்சம் 50 கோடி நம்ம படம் எடுக்கிறோம், அது எப்படி குவாலிட்டியாக வரும்? ஆனால் ஒரு சில பேருமே அந்த நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அதாவது ஹீரோவுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய பணத்தில் பாதியை வந்து நம்ம படத்தில் போட்டால் படம் குவாலிட்டியாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த பாயிண்ட் வருது. நான் சொல்கிறேன் குவாலிட்டி எடுத்துறாங்க. அதுக்கு என்ன பிஸ்னஸ்? இப்போ 200 கோடி நீங்கள் எடுத்துறீங்க, 100 கோடி ஹீரோ கொடுத்துறீங்க, அந்த படம் வந்து 230 கோடிக்கு தான் பிஸ்னஸ் ஆகுது. அப்போது இது வட்டி கணக்கெலாம் பார்த்தா இன்னும் கிடைக்காது. இன்னொன்று இவங்க தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்களே, தேட்டரை சொல்கிற கணக்கு தான் இவங்களுக்கு. அதனால் இப்போ கடைசி என்ன ஆகுதுன்னா, இவங்க 200 கோடிக்கு பண்ணி தேட்டர் ரிலீஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு எல்லாம் கைக்கு வர்றது 180 வருது, 85 தான் வருது. அப்போ அதில் 25-35 லாஸ் ஆகுது. இந்த லாஸ் ஏன் லாஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஹீரோவுக்கு அங்கே அவ்வளோ கொடுக்குறீங்களே, அங்கே லாஸ் ஆகுது, அங்கே தான் லாஸ் ஆகுது. நீங்கள் ஒரு 200 கோடி பட்ஜெட்டுக்கு
ஹீரோவுக்கு 20% தான் 25% தான் கொடுக்கணும் அப்படின்னா வச்சுக்க. இல்லை அவர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க. இப்போ அன்னன்னைக்கு மார்க்கெட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னு நீங்கள் கவுன்சில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு 10-15 கோடி கேட்குற ஒரு ஹீரோ நீங்கள் வாங்கியிருக்காரு, ஒரு ரிலீஸ் ஆகுது, பெரிய ஹிட் ஆயிடுச்சு. பெரிய ஹிட் ஆன உடனே ஓகே சம்பளம் ஏற்றுறது ஓகே, இப்போ கூட ஒரு 5 கோடி ஏற்றலாம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தேர்வு சங்கத்தில். அப்போ 15 கோடி வாங்கினதுக்கு அடுத்த படம் ஹிட் ஆகுனா அவருக்கு 20 கோடி. இப்போ 20 கோடி அலௌன்ஸ் இவங்க இப்போ பிடிச்சி புக் பண்ண பாரு சார், எவ்வளோ சார் கேட்கல, நாங்கள் 20 கோடி இப்போ நிர்ணயம் பண்ணியிருப்போம். அப்போ 20 கோடினா அவங்க 22 கோடி 23 கோடி பேசி முடிச்சுக்குவாங்கல்ல. ஓகே, டக்குன்னு ஒரு படம் ஹிட் ஆகணும், டக்குன்னு 50 கோடி கொடுக்க மாட்டாங்க. என்ன ஆகுதுன்னா ஒரு 25 கோடி வாங்குற ஹீரோவுக்கு படம் ஹிட் ஆகணும்னா அடுத்து டக்குன்னு 50 கோடி கட்டுறாங்க. ஒரு ஹிட் வந்து அங்கேதான் அடி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஹை பண்ண. என்னன்னா எங்கே கணக்கு எப்படி தப்பாதுன்னா ஓகே, இப்போ அவர் வந்து 100 கோடி படிச்சு நடிச்சிருக்காரு, படம் ஹிட் ஆச்சு, கலெக்ஷன் வந்து அது அந்த படத்துக்கு 250 கலெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அந்த கலெக்ஷனை கணக்கு பண்ணுறாங்க. அப்போ நம்ம போனால் 250 கலெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ 250 நம்ம 100 கோடியை வாங்கக்கூடாது. இது அவங்களுக்கு அவங்க அந்த கணக்கு அவங்க போகிறாங்க. அப்போ கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் கலெக்ஷன் ஓகே, அடுத்த படம் என்ன பிஸ்னஸ்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுது. அப்போ என்ன அடுத்த படம் 250 இப்போ அடுத்த அந்த 100 வாங்கும்போது அது புதுசு பண்ணுறப்பல அடுத்த படத்தை 300 கோடிக்கு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அது ரிலீஸ் ஆகும்போது 300 கோடி வசூலாகும். இது படம் நல்லா இருந்திருக்கும், 250 கலெக்ஷன், அதோட சுமாராக இருக்கும், 200 கலெக்ஷன் ஆகிருக்கும். அப்போ லாஸ் யாருக்கு? இதுதான் விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட தான் இப்போ அவங்களுமே அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் செயற்குழு வைக்கிறோம், நீங்கள் வந்து அங்கே பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு போய் ஹீரோக்கு சம்பளம் கொடுக்குறத வச்சுட்டா சினிமா அழிஞ்சு தான் போகும். என்ன பிரச்சனைனாலும் அங்கே வந்து நீங்கள் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு செயற்குழு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம்? நல்ல விஷயம் சார். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க சார். ரீசெண்டாக நீங்கள் பேசுனது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. என்னென்னா ரஜினி சார் டான்ஸ் ஆடினதை பற்றி நீங்கள் ரொம்ப விஷயம் அதை பற்றின விஷயத்த பேசியிருந்தீங்க. ஸோ அது உங்களுக்கு எப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசணும் அப்படிங்கிறது? எனக்கு ரஜினி சார் நான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ பார்க்கும்போது உண்மையில நான் ஒரு குழந்தை மாதிரி பார்த்தேன் அவர் இந்த வயசில். அப்போ அவர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தால் அங்கே சராசரி மனுஷன் ஆகிட்டார், மறந்து விழானாலே அப்படிங்கிற. நம்ம இன்னும் பெருமையான விஷயம் என்னன்னா அங்கே பின்னாடி இவர் இருக்காரு அனில் கபூர், பெரிய இந்தியாவுக்கு பெரிய ஆள் இருக்காங்க, எல்லாம் அவரை வந்து கைதட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அத்தனை கூட்டத்தில் நம்மளுக்கு கெத்த ஒரு ஆட்டம் ஆடுறாரு, அத்தனை பேரும் அணிலுக்கு ஒரு முதற்கொண்டு கைதட்டி ரசித்து பார்க்குறாங்க. நமக்கே அந்த மனநிலை வர மாட்டேங்குது. ஓகே, அங்கே ஆடினான்னா அது என்ன தப்புன்னு புரியல. அது எனக்கு நான் ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு ரொம்ப ஆடாலாம் வார்த்தை போடும்போது கோபமாக இருக்குது. புரியுது. உனக்கே வைத்திருச்சு பிடிக்கல. ஓகே, ரஜினி ஆனது உனக்கு பிடிக்கலையா? அந்த படத்தை பார்க்காதே. ரஜினி போய் எங்கே அம்மா வீட்டில் ஆடிட்டாரு பிடிக்கல, அது படத்தை பார்க்காதே. எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் வந்து ஒரு இமேஜ் பார்க்காம ஒரு வயசும் பார்க்காம ஒரு மனுஷன் வந்து இந்த வயசில் ஒரு சராசரி மனுஷன் இறங்கி ஆடும்போது நான் வந்து ரசித்தேன். எனக்கு ரஜினி சார் என்ன சார் இருக்குது? அப்போ மனுஷனை பார்க்கணும். புரியுது. அது அவர் தனிப்பட்ட அவர் ஆடுவார், மைக் கொடுத்தா பாடுவார். உன்னை பிடிக்கலையா வீடியோ கடந்து போயிரு. ரஜினி ஆடுறவங்க ரசிக்க முடியலையா வீடியோ டெலிட் பண்ணிடு. அதை விமர்சிக்கிறது ரொம்ப விமர்சனம். அவர் படம் வருதா, படம் சரியில்லையா, அதை பற்றி சொல்கிறேன். ஜெயிலர் வருது, படம் சரியா இருக்கா சரியில்லையா, அது விமர்சனம். ஏன்னா நீ காசு கொடுத்து பார்த்துட்டேன், புரியுது, அப்போ சரியில்லை. அதோட விமர்சனம் கூட நாகரிகமாக இருக்கணும். எனக்கு அட்லி அங்கே பார்க்கும்போது பெருமையாக இருந்துச்சு. எனக்கு நிறைய பேர் அட்லிலாம் கிண்டல் பண்ணாங்க. சார் ஒரு தமிழ் டைரக்டர், சார் ஒரு தமிழ் டைரக்டரு ஒய்ஃபோட போய் அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு கெத்தாக இருக்கிறது. நான் வந்து ஒரு தமிழ் டைரக்டரை பார்த்தேன் அவரை. நான் அவ்வளோ பேர் அமிதாப் பச்சன் வராரு, ஐஸ்வர்யா ராய் வருது, பெரிய பெரிய ஆளெல்லாம் வராங்க. அங்கே ஒரு தமிழ் டைரக்டர் அவனும் ஒரு ஆள் போகிறான்னா தமிழ் சந்தோஷமாக இருந்துச்சு. நீ அதையும் போயிட்டு ஒரு கிண்டல் பண்ணுறோன்னா என்னதான் பிறவி, நம்ம பிறவி அது? புரியுது. அட்லி படம் வந்து அதில் குறை இருக்கா, அது விமர்சனம் பண்ணுங்க. அந்த படம் இந்த படமாக இருக்கு, அது ஓகே, தனிப்பட்ட விமர்சனம். இது வந்து இது ரஜினி போனது ஓகே, அவர் பெரும் புகழ். அட்லி அந்த தமிழ் டைரக்டர் தானே சார், எந்த தமிழ் டைரக்டர் போயிருக்காங்க? அதெல்லாம் உண்மையே ஒரு பெருமையாக பார்த்தேன். ஒரு தமிழ் டைரக்டர் அவன் அந்த கூட்டத்தில்
எவ்வளோ உயர்வு அதில் நம்ம இருக்கும்போது சந்தோஷமாக பார்த்தேன். தேங்க்யூ சார். ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க. அண்ட் நீங்களுமே நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களோட நேரம் ரொம்ப நன்றி.